ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மணிக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டு நல்லா கொதிச்சப்புறம் 1 கப் அரிசி மாவு போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு இதை நல்லா கலரிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இதை தட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக். ஆவியில் இது பாயில் ஆகிறதுனால இது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ 5 to 7 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடுகு, கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு தேங்காய் 1 ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.